மக்களே இங்க பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக சூப்பரான இந்தியன் பைக் டிரைவர்களுக்கு சேட் கோடும், அப்புறம் ஆர்ஜிஎஸ் டூலோட கோடும் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். மறக்காம ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சத கமெண்ட்ல சொல்லிருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் கொஞ்சம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஹேஷ் போட்டிங்கன்னா, சைடுல சேட் ஆக்டிவேட்டட் அயன் பாய்ன்னு வரும். அதுக்கப்புறம் உங்க சாதாரணமா பஞ்ச் பண்ற ஹேண்ட வச்சு இந்த மாரி ராக்கெட்டோட ஃபயர் பால யூஸ் பண்ணலாம் நீங்க. இந்த மாதிரி. இது வெடிக்காதான்னு கேட்றாதீங்க. இங்க பாருங்க அந்த வண்டி செதஞ்சிடுச்சு. அது வெடிச்சு. அடுத்து நம்மளோட சேட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, 9129 போட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, ஒரு சில விஷயத்துல மட்டும் ஹைட்லேருந்து விழுறது இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இது வேலை செய்யும். நம்மலாம் பாருங்க இங்கே ஹெலிகாப்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம். ஐயய்யோ! சாரி காய்ஸ் கேம் பக் ஆகி தெரியாமல் கிளாரிட்டி போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த சேட் கோட போட்டு போய் விழுந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த்தே குறையாது சுத்தமாக. ஆனால் யாராவது சுட்டாங்கன்னாவோ, அடித்தாங்கன்னாவோ போயிடும். அடுத்து உங்களோட ராக்கெட் லான்ச்சரில் இவ்வளோ ஸ்லோவாக தானே புல்லட் லோட் ஆகி திருப்பி லான்ச் ஆகுது. ஆர்ஜிஎஸ் டூவில் ஓப்பன் பண்ணி ஆர்பிஜின்னு போட்டிங்கன்னா, அதை டிக் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ஆர்பிஜி ஆட்டோ ஃபயர் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி மினிகன் மாதிரி நீங்கள் படன்னு ராக்கெட் லான்ச்சர் ஷூட் பண்ணலாம். இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த பழையபடி இந்த அயன் பாயோட பவர் வந்து ஸ்லோவாக தான் வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு சேட் கோடு வந்து 99 போட்டிங்கன்னா உங்களோட வெதரை மாற்றலாம். திருப்பினும் 99 போட்டிங்கன்னா காலையில் நேரத்தில் மழை வரும். திருப்பினும் 99 போட்டிங்கன்னா நைட் ஆயிரும். திருப்பினும் 99 போட்டிங்கன்னா நைட்டு நேரத்தில் மழை வரும். சரி இன்றைக்கி இவ்வளவே போதும். திருப்பி 99 போட்டிங்கன்னா காலையில் பழையபடி ஆயிரும். சரி காய்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ போதும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதில் பாதி கூட இல்லை, கால்வாசி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் எப்படி கேமரா மோடை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன நானே காமிக்கிறேன்றதை கமெண்ட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். சாரி கைஸ் கமெண்ட்டில் சொல்கிறேன்ட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அதையும் நம்ம வீடியோவாக போடலாம். சரி பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 வந்து நம்ம வீடியோ போட்டோம் ஃபுல் வீடியோ. அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள் மறக்காமல். சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் மறக்காமல். பாய்.